வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொண்டக்கடலை வச்சு தான். இது நான் தண்ணியில் 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். குக்கரில் போட்டாச்சு, மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குக்கரை மூடி விசில் போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மசாலா சுண்டல் செய்யறதுக்கு கொஞ்சோண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அது காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னையும் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சோன்னையும் வெங்காயம், நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது உள்ளே போட்டுக்கலாம். 2 வரமிளகா, காரம் கம்மியாக தான் போடுறேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, அடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, சோம்பு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சுண்டல் உப்பு சேர்த்துருக்கோம், இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து வேக வச்ச சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு சோம்போட டேஸ்ட் சுண்டலில் இறங்கும். அந்த கொஞ்சம் தண்ணியும் வற்றுட்டோம். இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம துருவி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டான மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டேஸ்டான சுண்டல், மசாலா சுண்டல் ரெடி. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.